இந்த மாதிரி நேரத்துல நான் தான் கத்தணும். சிரமம் கொடுக்காம நீயே கத்திட்ட. ஏதோ மனுஷாலும் ஒரு ஒத்தாசைதான். தம்பி இருங்க. இந்த நேரம் பார்த்து கல்யாணோட ரூமுக்குள்ள எதுக்குடா வந்த? அது வந்து உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொல்லலன்னா உன்னை கைமா செஞ்சு காக்கா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருவேன். வேண்டாம் தம்பி, அது அக்கா தான் சொன்னாங்க. இந்த கையெழுத்து போட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ல இந்த பேப்பர். அந்த பேப்பர் உனக்கு எதுக்குடா? இல்ல தம்பி, இவனுக்கு எதுக்கு? ஏய், இங்க ஒரு திருட்டுத்தனம் நடக்க போது எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதா? பத்திரமா அதை ஒளிச்சு வச்சேன். எங்க? திரும்ப கை தூக்கு. என் பாக்கெட்ட தான் வச்சிருக்கேன். எதுக்கு முன்னாடி சொல்லல? ஏன் சொல்லல? மறுபடியும் பைத்திய மாதிரி நடிச்ச பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஓகே தம்பி, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தம்பி, குட் நைட். இவ்வளவு அடி வாங்கிட்டு வெக்கமில்ல உனக்கு? டாக்குமெண்ட் எடுக்க வந்துட்டு என்ன காட்டி கொடுக்குறியா? அட சும்மா இருங்கக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதாரண. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ட்ரைன்னு சொல்லிருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு இதை விட பிரமாதமான ஐடியா வச்சிருக்க. இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுவீங்க எனக்கு முதல்லயே தெரியும்டா. குத்த வேண்டியது அங்க இல்ல, இங்க வா. இடி உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கிளைமாக்ஸ் வந்துடுச்சு. அவ ஆட்டத்துக்கு டண்டனா தெர போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட. என்னடா இது? ஜின்னு. இத அந்த பிரியாணியில கலந்து போட்டு வச்சுக்க. அவன் கதை கந்தல். அதான் தலை கிருன்னு சுத்தி மயக்க போட்டு விழுந்துருவான். விழுந்தவங்கிட்ட அக்கா நீ எங்க போட சொல்லி அங்க போட்டுடுவான் கையெழுத்த. அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சு அமுக்கி நம்ம வெளியே அனுப்பிடலாம். சாப்பிடு தம்பி, கோழி பிரியாணி. உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணேன். என்ன மாமா நீ மட்டும் ஒண்டியா குட்டிக்கிற? பிரியாணியா? சின்ன பாப்பா, நீ கிட்ட வரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஐயோ, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னல, நான் தின்னே தீர்வேன். சின்ன பாப்பா, சின்ன பாப்பா தொட சாப்பிடுவியா? சின்ன பாப்பா தொட மட்டும் இல்ல, அதுக்கு மேலே திம்ப. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு அவர் தட்டுல எடுத்து திங்கற? மாமா தட்டு ஃபுல்லா இருக்கா, திங்கிறதுக்கு ஆளே இல்ல, அத நான் பங்கு போட்டுக்கறேன். தப்பா சிம்பாலிக்க பேசுன செருப்பால அடி விழும். நான் ஒரு இருக்கேன், நீ என்ன கொலையா? சரி பாப்பா. ஏய்மா, ஐயோ வேணாடி, சொல்றத கேளுங்கடி, நீங்க தின்ன கூடாது. போகட்டாத்த ஆசைப்படுறாங்க. அது இல்ல தம்பி, உங்களுக்காக நீ கொஞ்சம் இரு. ஐயோ, அவ திங்கறா, நான் மட்டும் வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஏன் புருஷன், ஏன் தட்டு, நான் தின்னுவேன், ஏன் இஷ்டம். ஆஹா, உன் அன்பு என்ன எங்கேயோ இழுத்துட்டு போகுது. ஐயோ, சரி சரி
கண்ணு கல்யாணி சூப்பர். நல்ல தண்ணி அடிச்ச தின்னுட்ட. இதுல ஒரு கையெழுத்து போட்டு இருக்கண்ணா. குடிச்சா கையெழுத்து போட்டுடலாம், கிக்கர்லயே கையெழுத்து போட்டா குடிச்சிடலாம். போடலையே சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. நான் சேர்த்து பட்டு ராஜா சமட்டிங்கிரி காஜா. நீ செய்ய வேணும் தாஜா என் காட்டு ராஜா. சிங்காரி சக்கரவள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. சிங்காரி சக்கரவள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. நாம் மெட்ராஸ் ராஜா தான், சின்ன சின்ன ரூட்டு போட்டு மடங்காது. சீரமானுக்கு சின்னமானூர் மீனுக்கு வேட்டு வைக்க வர்றேன்டி. ஒரு சின்ன வீடு வச்சாதா உங்க ஸ்டேட்டஸ் உயரும் தாப்பாதா. பச்சரிசி பல்லதா பக்கம் வந்த ஜில்லதா இந்த டோலு பிடிக்காதா. ரெண்டில் ஒண்ணுதான் மக்கள் பண்ணினா. ஜல்லிக்கட்டு ஒண்ணு போட மல்லுக்கட்டு ஒண்ணு கூட ரெண்டு கட்டு நின்னு போனா எந்த பக்கம் நானும் போக. சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளு. சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளு. துள்ளி இங்குதான் தூளு பண்ணவா. கட்ட மேட்டரு சால்வ் பண்ணவா. சோடா பீடா சூப்பர் தாதா. சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. சிங்காரி சக்கர வள்ளி சேர்ந்துக்கோ ராத்திரி துள்ளி. விழுந்துட்டான். அக்கா ஒரு புல் அடிச்ச உடனே பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஜோர விசில் அடிச்சு கையை தட்டு. போட போற கையெழுத்து மாறப்போதும் தலையெழுத்து. ஐயா இந்த பேனாவை பிடிச்சுக்கண்ணா. இதுல ஒரு கையெழுத்து போட்டு இங்க இங்க. ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. வா, கொஞ்சம் சின்ன பிரியாணில கலந்து சாப்பிட்டா நான் மயங்கி போயிடுவேன். உடனே கையெழுத்து போட்டு நினைச்சியோ? டே புடுங்கி, அது லேடிஸ் ட்ரிங்க்டா, ஆம்பளைங்களுக்கு ஏறாது. அத்தை வாரே வா, என் கதையே வேற. இன்னொரு விஷயம், இனி எப்ப பிரியாணி செஞ்சாலும் ஜின்னு கண்டினியூ ஆகட்டும்.
ஏய் சண்முகம், என்னக்கா? நீ உடனே அந்த தண்டராஜை சந்திக்கணும். என்னடா நீ உளர்ற? நான் வந்து உன் அக்காவுக்கு உதவி செய்யவா? அதை எதிர்பார்க்காத. 10 பேர் முன்னால என்ன செருப்பால் அடிச்சதோட என்ன ஜெயிலுக்கு அனுப்பின அந்த திமிரு பிடிச்சவ கதையை முடிக்கத்தான் லட்சங்களை செலவு பண்ணி ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கேன். நான் அவளுக்கு உதவி பண்றவன் இல்லடா, போட கட்டுறவன். என்ன ஒரு காமெடியன் நினைச்சு அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை விட்டுடு. எனக்குள்ளேயும் ஆளைய அழிக்கிற பயங்கரமான வில்ல ஒருத்தன் இருக்கான். இப்பவும் என் அக்கா மேல எனக்கு கழுத்து வரைக்கும் பகை இருக்கு. ஆனா டைம் வரட்டுமே காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த டைம் வந்துருச்சு. நீ எதையாவது செஞ்சு அந்த கல்யாண கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிச்சிரு. அவன் வெளியேறினது அந்த அகிலம்மா கதையை நாம சேர்ந்தே முடிச்சிடுவோம். அண்ணா, இவர் சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இல்லடா, நல்ல மாதிரியாவே இருக்கு. சண்முகம், அக்கா, எல்லாம் சொல்லிட்டல? நீ சொன்னது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டக்கா. நீ ஒண்ணும் பயப்படாதக்கா. அந்த கல்யாணோட ஆட்டத்தை எப்படி நிப்பாட்டணும்னு உங்களுக்கு தெரியும். கல்யாணம் இந்த வீட்ல இருந்து அனுப்பிச்சிட்டீனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். சேச்சே, பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ உனக்கு உதவி செய்ய நான் இங்க வரல. உன் மேல உள்ள மரியாதைக்காகத்தான் வந்திருக்கேன். அவனை இந்த வீட்ல இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்ப ஏற்பாடு செய்யறேன். நான் சீரியஸாவே அவளுக்கு சக்கலத்தி ஆயிட போறேன்னு அவ திகிலடைஞ்சு போயிருக்கா. இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் என் கழுத்தை நெரிச்சு உட்கார்ந்து போறா. சந்தியா, நீ ஒரு தெய்வம் தாண்டி. உன் மாமாவுக்காக உனக்கு நடக்க வேண்டிய மேரேஜ் உன் அக்காவுக்கு நடத்தி முடிச்சு உன் அக்காவுக்கு நன்மை செஞ்சு அவளுக்கே விரோதி ஆயிட்டேன். நான் இதெல்லாம் பண்றதே நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து வாழணும்னு தான். சின்னவளா இருந்தாலும் உன் பெரிய மனசுக்கு கையெடுத்து கும்பிட தோணுதுமா. நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கடைசி பஸ்க்கு டைம் ஆ போதில்ல, எனக்கு சீக்கிரமா சாதம் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. யாருங்க நீங்க? நான் எவனா இருந்தா உனக்கு என்ன? உன் வயித்துல பிறந்தவனுடைய உயிர் இப்ப எங்க கைக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போறான்னு தான் வந்தோம். எங்க அம்மா கையால செருப்படி பட்டும் எங்க மாமா கையால உத வாங்கியும் ஜெயில இருந்து வந்து கூட உனக்கு இது புத்தி வரல? அவளை அடிக்காதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. வந்தவங்க சொல்லாம விட மாட்டோம். இதுல பிறந்த புள்ள ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணும்னா இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும். கேக்கலன்னா என்ன செய்வேன்? ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. ஐயோ, உங்க கையெடுத்து நான் சொல்றேன். அவளை எதுவும் செய்யாதீங்க. எதுக்கு அத பயப்படுற? இப்பவே நான் மாமா கிட்ட போய் சொல்லி விசால உரிக்கிறேன் பாரு. அம்மா சந்தியா, அவசரப்படாதே. அனாவசியமான பிரச்சனைக்கு போனீன்னா உன் மாமாவோட உயிர் உன்னாலே போக வேண்டியதாயிடும். அத்தை, தாலி கட்டின புருஷன் என்னைக்கே என்ன விட்டு போய் சேர்ந்துட்டாரு. என்னோட புள்ளை என்ன விட்டு போக கூடாது. இவங்க பேச்ச மீறி எதுவுமே பேச மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணு. இவ தாண்டா தாயி. இவளை சாகர வரைக்கும் உதைச்சு வாய மூட வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீயே சென்டிமெண்ட பேசி இவ வாய மூடிட்டு அதுக்கு தேங்க்ஸ். அம்மா சந்தியாம்மா, எப்படி இந்த பாரத தாயை காலையிலே அக்கா முன்னால கொண்டு போய் நிறுத்திடுவேன். அந்த இடத்துல என் திட்டப்படி அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு இந்த தாயையும் அந்த நாயையும் ஊரை விட்டே விரட்டிடுவேன். அங்க வந்து உன் வீரத்தை காமிக்கணும்னு நினைச்சேன். ஏதாவது இங்க வா. இவன் தூரத்துல இருந்து துப்பாக்கியால குறி பாத்துக்கிட்டு இருப்பான். உன் அத்தையும் மாமாவும் டமால். வேண்டாம், நீங்க சொல்றபடி எல்லாம் நாங்க செய்யறோம். அக்கா, யார் வந்திருக்கான்னு பாரு. இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க. உன் புருஷனுக்கு தங்கச்சி, உன் மருமகனுக்கு அம்மா தானாவே வந்திருக்காங்க. அண்ணி, வாங்க அண்ணி. எத்தனை காலம் ஆச்சு உங்களை பார்த்து. சௌக்கியமா? என்னங்க என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க, உங்க தங்கச்சிங்க. அம்மா சுமித்ரா, வாம்மா வா. என்னம்மா இந்த கோலம்? அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சுமங்கலியா வந்தவர், இன்னைக்கு ஒண்ணு இந்த கோலத்திலயா நான் பார்க்கணும்? நடந்து போன விஷயங்களை இப்ப எதுக்குன்னா ஞாபகப்படுத்துறீங்க? ஹாய் அத்தை, எப்ப வந்தீங்க அத்தை? சௌக்கியமா? சௌக்கியமா? நீ சௌக்கியமோ என்னவோ, ஆனா உன் புள்ள கல்யாண் மட்டும் பிரமாதமா டெவலப் ஆயிட்டான். இந்த வீட்டு சோற தின்னு. கல்யாணம் இங்க இருக்கானா? ஆமா அத்தை, புரியும் பிடிவாதமா என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த வீட்டுல ராஜாங்க நடத்திட்டு இருக்காரு. மேரேஜா? எப்ப நடந்தது? என்னைக்கு நடந்தது? ஏன் என் பையன் இங்கேயே தங்கிட்டான்? அம்மா, அம்மா, ஏன் உன்னை இவ்வளவு சீக்கிரம் வர வேண்டாம் சொன்னல? எதுக்காக வந்த? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? யாருக்கோ பிறந்த ஒரு புள்ள என்ன அம்மான்னு கூப்பிடுறானு யோசனையா இருக்கு. அம்மா, அப்படின்னா இவன் நீ பெத்த புள்ள இல்லையா? இல்ல. அட பாவி, என் மனசாட்சியை காரணமா வச்சுக்கிட்டு என் வீட்டுல ராஜா வீட்டு மாப்பிள்ளையா வாழலான்னு பாத்தியா? நம்பிக்கை துரோகி. ஒரு பொய் சொல்லி என் குழந்தையோட வாழ்க்கையை அநியாயமா நாசமாக்கிட்டியே. அவங்க கூட பேசி என் நெஞ்சில நெருப்பலை போட்டுறாதீங்க.
உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவனை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க. இருங்கம்மா, நான் உங்க பிள்ளை இல்ல. இல்ல இல்ல இல்ல. போய் உனக்கு அப்படியெல்லாம் சொல்லவே தெரியாது. உனக்கு இல்ல, இந்த உலகத்துல எந்த தாயும் தான் பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்றது இல்ல. உலகத்துல பெத்த தாயை தெரியாதுன்னு சொல்ற பிள்ளைங்க இருக்காங்கம்மா. ஆனா பெத்த பிள்ளை தெரியாதுன்னு சொல்ற தாயே இருக்க மாட்டா. சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க. என்ன தெரியாதுன்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? சொல்லுங்கம்மா. ஐயோ பகவானே, என் பேச்ச கேளுடா. ஒரு தடவை இல்ல, 100 தடவை சொல்றேன். நீ என் புள்ள இல்ல. தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போ. போக மாட்டாமா. இவனை இங்கேயே கட்டி வச்சு உதைச்சு சாவடிச்சு ஏரிக்குள்ள போட்டாதான் போய் தொலைவான். அது ஒண்ணுதான் இவனுக்கு சரியான தண்டனை. வேண்டாம் வேண்டாம் தம்பி, தயவு செஞ்சு நீ இங்கிருந்து வெளியே போயிடுப்பா. திருடன் கிடைச்சிட்டான்னா தண்டனை கொடுக்காம அவரை விடக்கூடாதுமா. அடி கமான், அடி அடியா. அடி அடி. வேண்டாம், என் பிள்ளை அடிக்காதீங்க, என் பிள்ளை அடிக்காதீங்க. உள்ள உடம்புல அடிபட்டதும் பெத்தவருடைய தாய் பாசம் கண்ணீருங்கிற பேர்ல பொங்கி வந்துருச்சாமா. தம்பி, நீயும் உங்க அப்பா மாதிரி என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் எந்த தாய் செய்யாத பாவத்தை நான் செஞ்சேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. நான் எதுக்கு பயப்படுறேன்னு உனக்கு தெரியாதுடா. எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். இவங்க எல்லாருக்கும் தெரியணும். சொல்லு, உன்னை யார் இப்படி எல்லாம் போய் பேச வச்சது? நீ உண்மையை சொல்லல, இந்த சவுக்கடியில இருந்து நான் தப்பிக்க முடியாது. வேண்டாமா, வேண்டாம். உடம்புல இனி ஒரு அடி பட்டாலும் அந்த கடவுளை எங்களை மன்னிக்க மாட்டாரு. நீங்க உண்மையை மறைக்க பார்த்தா அந்த கடவுள் மன்னிக்க மாட்டார். சொல்லு, என்ன நடந்தது? சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, பிளான் எல்லாம் பாழாக்கி தொலைச்சிட்டேடா ராஸ்கல். நீ இங்க இருந்துட்டு உன் பாட்டுக்கு மிரட்டுவ. அங்க ஏன் டென்ஷன் உனக்கு என்ன தெரியும்? ஹலோ, நீ எதுக்கும் பயப்படாதக்கா. எல்லாம் ஹாப்பின்னு நினைச்சவங்கள ஜாலியா இருக்க விடு. அவங்க எல்லாரையும் எங்க அனுப்பணும்னு நான் வந்து பாத்துக்கிறேன். நீயும் சேர்ந்து எனக்காக நாடகம் ஆடின தங்கச்சி. நானும் சரி, மாமாவும் சரி, நம்ம 2 குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும். உனக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும்னு தான் இந்த நாடகம் ஆடணுக்கா. ஆனா நீதான் இது சக்கரத்தி போறதுமா நினைச்சுக்கிட்டேன். சந்தியா, அர்த்தம் இல்லாத பிடிவாதத்தோட மனசாட்சி உள்ளவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்காம இத்தனை காலம் நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேங்க. சாரி. இப்ப நீ விழ வேண்டியது அங்க இல்ல. தவிக்குது துடிக்குது தனிமையில் தவிக்குது. கொடி வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. குடி வைக்கிற நோட்டத்தாடு, கடை வைக்கிற ஆள பாரு. வாடக நீ வாங்கிடு, வாங்குறேன் தோல் வாங்கிடு. வாடக நீ வாங்கிடு, வாங்குறேன் தோல் வாங்கிடு. ஒரு மலரோ கொடுத்தது சொந்தம், மலரில் நீ விழா 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 விழா. கொடி வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. குடி வைக்கிற நோட்டத்தாடு, கடை வைக்கிற ஆள பாரு. ஜோ பாபா ஜோ, பாபா ஜோ, பாபா ஜோ.
கோலமிட்டு தினம் தட்டி பார்த்து சேர்ந்தாளம்மோ. கொஞ்சவா நீ கெஞ்சவா துள்ளியே நான் நீஞ்சவா. குளிர் மழையில் கலங்கிடும் வேளை நடக்கிறதே கொடி வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. குடி வைக்கிற நோட்டத்தாடு கட வைக்கிற ஆளப்பாரு. வாழ வண்ண குட்டி அடிவாரி சேல அவள் காதல் தேன கொட்டி வைத்தாள். ஐயோ கட்டிக்கோ உயிர் ஒட்டிக்கோ பந்திக்கு நீ முந்திக்கோ. ஜிங்கடா 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 உலகினையே திடும் வேளை உயிருருகி விழ 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 விழ. கொடி வெத்தல தோட்டத்தோடு கொடி வைக்கிற பாட்டு பாடு. குடி வைக்கிற நோட்டத்தாடு கட வைக்கிற ஆளப்பாரு. வாடக நீ வாங்கிடு வாங்குறே தோள் தாங்கிடு. ஒரு மலரோ கொடுத்தது சொந்தம் மலரில் இனி விழ 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 விழ. அகிலாவோட ஊரை சுத்தி ரவுண்ட் பண்ணுங்க. சண்முகம் வந்து மீதி விஷயத்தை சொல்லுவாரு. ஃபைனல் டச்ச நான் தர்றேன். ஓடுங்க. உட்காருங்க நீ. அப்புறம் இந்த ஆஸ்தியில உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்க பையன் பேர்லயே இருக்கு. உங்க பாகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சேர வேண்டியது நீங்களே பிரிச்சு கொடுத்துருங்க. நம்ம ரெண்டு குடும்பம் இந்த ஒற்றுமையா வாழணும் தான் ஆசைப்படுறேன். இந்த ஆசையில எனக்கு பங்கு வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லையே. எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. ஆனா கல்யாணம் என்னவோ எல்லாத்தையும் தம் பேர்லயே எழுதிக்கிட்டு. சேச்சா மாமா வந்து ஆசையை தம் பேர்ல எழுதிக்கலாமா? அதுவும் அவர் ஆண்ட ஒரு நாடகம் தான். நிஜமா வச்சுங்க பாப்பா. அப்ப அந்த காகிதம் எல்லாம் அகிலா, ரிஜிஸ்ட்ரேஷன் விவகாரத்துக்கு பிளீடர் கையெழுத்து அவசியம் தேவை. அதனால நாம அன்னைக்கு கல்யாணுக்கு எழுதி கொடுத்த காகிதம் எந்த கோர்ட்லயும் செல்லாது. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நிஜம்தானுங்களா? இந்த இத நீ கையில வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சத்தம் போட்டு படி. நான் ஒரு அப்பாவிங்கிறதுனால எல்லாரும் நாடகம் ஆடிங்க போல இருக்கு. அடியே சுமித்ரா தேவி, உன் பையனை கூட்டிட்டு போடி வெளியே. நீ போகலனா உன் புருஷனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கு ஏற்படும். அண்ணி ஏன் இப்படி பேசுறீங்க? ஆஸ்தி கைக்கு வந்ததும் அகங்காரம் தலைக்கு ஏறி அவங்க டைப்ல அவங்க பேசுறாங்கம்மா. உனக்கு இன்னுமா புரியல? இந்தியாவோட அரசியலும் என் அத்தையோட புத்தியும் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. கரெக்டா? ஏய், இந்த வீட்டுக்கு நீ எங்க இருந்து எப்படி வந்தியோ அதே மாதிரி உன் அம்மாவை கூட்டிட்டு மரியாதை வெளியே போயிடு. இல்லன்னா டேய் சண்முகம், இதோ வந்துட்டேங்க. மரியாதையா போறீங்களா? கழுத்தை பிடிச்சு தள்ளணுமா? வேண்டாம் நீ வேண்டாம். என் புள்ளைய கூட்டிட்டு போயிடுறேன். அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. டேய் தம்பி, உன் அப்பாவுக்கு நடந்த அவமானம் என்ன என் கண் முன்னாலே இருக்குடா. அது மறுபடியும் நடக்க கூடாது. நீ எதுக்குமா பயப்படுற? இவங்களுக்கெல்லாம் எப்படி புத்தி போட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தம்பி, இனி ஒரு நிமிஷம் நீங்க இருந்தா என்ன உயிரோட பார்க்க முடியாது. நீ இப்படி ஏதாவது சொல்லி என் கையை கட்டி வச்சிருயம்மா. நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்னா அப்பாதான் இல்ல அம்மா கூட இல்ல. நான் தெரிஞ்சுக்க. அம்மா, அத்தை, நான் வெளியே போறது உனக்கு பயப்பட்டு இல்ல. எங்க அம்மா வார்த்தை கட்டுப்பட்டு போறேன். நில்லுங்க. நீங்க பண்ண நானும் வந்துருவேன். நில்லுடே.
எங்கடி போற? நீ என்னோட பொண்ணு, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். இப்பவும் நீ திருந்த மாட்டியா? ச்சே, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். வாங்க. வர அத்தை, போயிட்டு திரும்பி வர. எனக்காக இல்ல, உனக்காக. நீ நம்புறவங்களே உனக்கு எதிரியானதுக்கு அப்புறம் இத்தனை சொந்தங்கள் இருந்து நாம அனாதை ஆயிட்டமே நீ வருத்தப்படுவ பாரு. அப்போ கண்டிப்பா நான் வந்து உன் கண்ணை திறந்து வைப்பேன். தலைடா அகிலா, கூடிய சீக்கிரம் அகங்காரத்துக்கு போகாது. ஓஹோ, இதான் நேரம்னு நீங்களும் துள்ளி பாக்குறீங்களா? வாயை மூடிக்கிட்டு உள்ள போங்க. ம். டாடி, ஏன் அடிச்சிருவீங்களா? சிறுப்பாளைய கேட்டா டாடி, மனசாட்சியே இல்லாத இந்த மகாராணி இந்த பங்களாவை கட்டிட்டு ஆளட்டும். நாம போலாம். வாங்க டாடி. நீ சின்னவளா இருந்தாலும் ரொம்ப பெரிய வார்த்தை சொன்னம்மா. வா போலாம். என்னங்க சந்தியா? கொஞ்சம் பொறுத்துக்க பசுபதி. இப்ப யாரை எங்க அனுப்பணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். தன்ராஜ், என் ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டயா. கல்யாணம் வீட்டு விட்டே போயிட்டான். உன் கடனை நான் எப்படி தீர்க்க போறனோ? கடனை எப்போ நிறுத்தி வைக்க கூடாது அகிலாண்டேஸ்வரி. அதனால என் தம்பிக்கு உன் பொண்ணுக்கு இப்பவே கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. சண்முகம், என்னடா வளர்றா? உனக்குதான் வாயால பேசின அர்த்தம் தெரியாத. கேட்டு தொலைச்சிட்டியே, சொல்றேன். உன் கண்ணு முன்னாலேயே உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு இந்த ஊர்க்காரங்க முன்னால உனக்கு தர வேண்டிய மரியாதைகளை தந்து கட்ன புடவையோட உன்னை நடு ரோட்டுக்கு அனுப்புற ஒரு பெரிய காரியத்தை என் தலைமையில நான் நடத்த போறேன். டேய் துரோகி பயலே, உன் பேச்ச கேட்டு என் மருமகனை ஒதுக்கி வச்சிருக்கு. என் துரோகம் செய்ய துணிச்சிட்டியா? ஏய், ஏய், ஏய். சத்யா! விடுங்கடா! ஊரை சுத்தி ஆளுங்க இருக்காங்க. பகவானே வந்தாரு உன்னை காப்பாற்ற முடியாது.
மாமா எப்படி இருக்காரு? பரவாயில்லப்பா தம்பி, நீ கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை காப்பாத்திட்ட. உங்க அம்மா ரத்த தானம் செஞ்சு என் மாங்கல்யத்தை காப்பாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. நமக்குள்ள அந்த மாதிரி வார்த்தை இருக்காத்த. யாரு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமே எல்லாருக்கும் ஹாப்பி தான். நமக்கெல்லாம் ஹாப்பி தான். ஆனா என் தங்கச்சி கூட உங்களாட்ட ஒரு புருஷன் வந்துட்டா இன்னும் கூட ஹாப்பியா இருக்கலாம். இது ஒரு கரெக்ட் பாயிண்ட் ஆச்சே. சின்ன பாப்பா 2 பேரும் ஒருபடி. கரெக்ட். என்னப்பா அது? என் தம்பி ராஜேஷ கூப்பிட்டா சின்ன பாப்பா அவங்க கூட ஹாப்பியா இருக்கலாம். சீக்கிரம் கூப்பிடு மாமா. எனக்கு ராஜேஷ்னா உன்னை விட ரொம்ப இஷ்டம். இன்னும் எதுக்கு மாமா யோசிக்கிற? குடு விசில குடு. மாமா